விருச்சிக ராசிக்கு இதுவரைக்கும் 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வந்தார். இப்போ வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. ஸோ 8ல் குரு வந்துட்டாலே வந்து ஒரு சிக்கலான நிலை அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து ஜோதிட விதி. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷமும் வந்து அது மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இல்லை. 8ல் குரு பகவான் இருக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 5ல் இருக்கார். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுத்துரும். இது வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு எவ்வளோ தான் எஃபர்ட்ஸ் போட்டாலும் அதுக்குரிய ரிசல்ட்ஸ் வராது. இதனால் அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் உண்டாகலாம். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து எக்கச்சக்க பாலிடிக்ஸ் இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு வந்து க்ரோத் இருக்காது. அவங்களோட ஜூனியர்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணிவிடுவாங்க. இவங்களுக்கு வந்து அவமானப்படும் சூழ்நிலை ஏற்படலாம். இது மாதிரியும் பிரச்சனை வரும். அதே மாதிரி வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் ஒரு பிரேக்கப் ஃபேஸ் போக வேண்டிய ஒரு சூழலில் கூட வந்துடலாம் வந்து. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே அவரவர் வயதிற்கேற்றால் போல் எந்தெந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு தான் இந்த குரு பயிற்சி வந்து சொல்ல முடியும். ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலையும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி விலையே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் குறையுமே தவிர, ஆனால் வேலை பார்க்குற இடத்துல வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து 8ல் குரு இருக்கும்போது இல்லாமல் தான் இருக்கும். ஸோ சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ஹெச்ஆர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வரலாம். ஆஃபீஸில் வந்து பாலிடிக்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கடன் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்கிட்டையுமே வந்து நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யாரையும் பணத்தை வந்து கடனை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ சொத்துக்களை வாங்குறது வந்து இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வில்லங்கம் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதனால் மாட்டிக்கக்கூடிய சூழலும் ஏற்படலாம். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா சில வதந்திகள் மூலமாக அவமானப்படும் சூழல் ஏற்படலாம். ஸோ அரசியல்வாதிகளுக்கும் இது வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் இல்லை ஆடிட் ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு அவங்களும் வந்து கஷ்டப்படக்கூடிய சூழல் ஏற்படலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும். அதாவது அக்டோபர் 19, 2025 மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஓரளவுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும், ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கவங்கன்னா வந்து இந்த வக்கரமடையக்கூடிய காலகட்டத்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த வக்கரமடையக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரேக்கப் ஃபேஸ் போனீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் கூடி பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சி போயிடும். திருப்பி அதுக்கு அடுத்து அதாவது வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம், அதாவது மார்ச் 2026 அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து சோதனையாக தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கண்டினியூஸாக ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த டயத்தை வந்து நீங்கள் வந்து கவனமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வந்து ஓரளவுக்கு குறைந்து காணப்படும். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டைம் வந்து இவ்வளோதான் மோசமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எமோஷ்னல் நீங்களே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிறது நல்லது. அதாவது இந்த நெக்ஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து ப்ரொமோஷன் தேவையில்லை, நான் ஓரளவுக்கு வேலை இருந்தாலே போதும் அப்படின்னா அது மூலமாக வர பிரச்சனைகள் குறைஞ்சிடும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஓகே நான் இனிமேல் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், என்ன தான் ஆனாலும் சரி புதுசாக காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அது மாதிரி இருந்துட்டால் அதுவும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இதிலிருந்து உங்களை வந்து தற்காத்து கொள்வதற்கு உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம். உங்களுடைய முன்னோர்களையும் வழிபட்டு வாருங்கள். நவகிரக கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து சாமி கும்பிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.